ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டிப்ஸ். வீடியோக்குள்ள மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எனக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது. ஓரளவுக்கு நல்ல படம்னே சொல்லலாம். அண்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் சைடுக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம போவோம். பாசிட்டிவ்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த படத்தில் கண்டிப்பாக நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக இந்த படத்தோட ஸ்டோரியை தான் இவங்க ப்ரெசென்ட் பண்ண விதத்தையும் சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரியும் சரி, இவங்க அதை எடுத்துக்கிட்டு ப்ரெசென்ட் பண்ண விதமும் சரி நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளேயுமே ஓரளவுக்கு நல்லாவே தான் இருந்துச்சு. அண்ட் இதை தாண்டி இந்த படம் ஒரு டெக்னிக்கலி செம்ம ஸ்ட்ராங்கான படம். விஎஃப்எக்ஸ்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, அந்த கலெக்டர்ஸ் வர சீன்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ்லாம் அந்த ஃபைட் சீனே ஒரு ஹைலைட்னே சொல்லலாம் இந்த படத்துக்கு. படத்தோட நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் டியூரேஷனாக ரொம்ப கம்மி. இவங்க என்னதான் கிறிஸ்பாக கொடுத்துருந்தாலுமே கூட இன்னும் கொஞ்சம் டியூரேஷன் இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. அண்டு இவங்க பண்ண ஸ்பாய்லர்ஸும் இன்னொரு பெரிய நெகட்டிவ்னு சொல்லுவேன். அந்த ஒரு விஷயமே இந்த படத்தில் வர சில சீன்ஸ் எல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சதுனால இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாகுது. ஓவராலாக என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.5. ஏன்னா இந்த படம் பிடிச்சிருந்தா உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் குட் பை ஃப்ரம் ஆர்எல்.